ஆமாம், இந்த இறுதிப் போட்டியிலே நாணய சுழற்சியிலே மாஸ்டர் பிளாஸ்டர் அணியின் தலைவர் சுபேஷ் அவர்கள் நாணய சுழற்சியிலே வெற்றி பெற்று துடுப்பாட்டத்தை தெரிவு செய்திருக்கிறார். தற்பொழுது இறுதி ஆட்டத்திற்காக அங்கே தயார் நிலையில் இரு அணிகளும் களம் இறங்கும் காட்சியை கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். ஆமாம் நுபேஷ் அவர்களே, இந்த 2027 ஆண்டிற்கான நானே அணிக்கு அணிக்கு அணி சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாணய சுழற்சியிலே அவர்கள் வெற்றியிட்டு பொறுப்படுத்தாடுவதற்காக தீர்மானித்திருக்கிறார்கள். இதனை பற்றி மாஸ்டர் பிளாஸ்டர் அணியினரை பற்றி நீங்கள் என்ன கூற விரும்புகின்றீர்கள்? நிச்சயம் நண்பர் அர்பாத் அவர்களே, மாஸ்டர் பிளாஸ்டர் அணியை எடுத்துக்கொண்டால் அந்த அணியிலே சிறந்த துடுப்பாட்ட வீரர்கள் மற்றும் சிறந்த பந்து வீச்சாளர்கள் அமைய பெற்றிருக்கின்றார்கள். இருந்தும் அந்த அணியை எதிர்த்தாடுவது எமக்கு கடினம்தான். இருந்த போதிலும் இந்த இறுதிப் போட்டியை நாங்கள் விளையாடுவதற்காக வருகை இருந்திருக்கின்றோம். அதே போன்று எங்கள் அணியும் சிறப்பாக விளையாடக்கூடிய அணி, சிறந்த துடுப்பாட்ட வீரர்கள், சிறந்த பந்து வீச்சாளர்கள் கொண்டிருக்கின்றோம். முடிந்த அளவு இந்த போட்டியை வெற்றி பெற நாங்கள் முயற்சி செய்வோம் என்று நினைக்கின்றேன். பெற்றிருக்கின்றார். அதிக வான வேடிக்கைகளை நிகழ்த்தியிருக்கிறார். எதிர்காலத்தின் அல்லின்சரா அணியின் ஜாம்பவான்களாக கூட அவர்கள் ஜொலிக்கலாம். அவரின் இந்த ஆட்டத்தை விளையாட்டுக் கழக உறுப்பினர்கள் அதே போன்று பரப்பை வட்டார தேசிய சவால் கிண்ண போட்டியாக அமைந்திருக்கின்றது. இன்னும் 8 பந்துகளுக்கு 8 ஓட்டம். இப்பொழுது ஆட்டமிழக்கும் வாய்ப்பை இப்பொழுது நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார். ஒரு சிறப்பான ஒரு பிடியெடுப்பு அங்கு நிகழ்த்தப்பட இருந்தது. ஒரு சிறப்பான பந்து வீச்சு அங்கு ஓட்டி செயலை கட் செய்யப்படுகின்றது. அங்கே வேகமாக அனுசரணை வழங்கிய ஓட்டங்கள் பெறப்படுகின்றன. அங்கே பவுமின் அவர்களின் பந்துக்கு முகம் கொடுப்பதற்காக அங்கே ரிசான் அவர்கள் சிறந்த ஒரு துடுப்பாட்டம் அல் முனையிலிருந்து இதோ ரிசானை நோக்கி சிறந்த பந்து வீச்சு அழகான முறையில் கட் செய்யப்படுகின்றது. எமது மூன்றாவது நாளின் இறுதிப் போட்டியின் சங்கமமாக இந்த மைதானத்தில் வெற்றி வாகை சூடியிருக்கின்றது யோசர் யூனிட் அணியினர். உண்மையிலேயே அனைத்து அனுசரணையாளர்களுக்கும் அதே போன்று எங்களுக்கு ஒளிபரப்பு வசதிகள் அசாம் மோடி அவர்களை நாங்கள் நடிக்கலைக்கின்றோம். எங்கிருந்தாலும் அசாம் இறுதிப் போட்டியில் பிளாஸ்டர் அணியை எதிர்த்து போட்டியிட்டு ஜோகஸ் அணியினர் வெற்றியிட்டு 2026 ஆண்டு அல்-இன்சராவின் கேபிஎல் சுற்றல் பறக்கும் காசுமலை கொட்டும் கேபிஎல் சுற்று போட்டி இப்பொழுது இறுதி கட்டத்தை அடைந்திருக்கின்றது. இந்த சுற்று போட்டிக்கு நடுவர்களாக தலைமையாற்றிய வெற்றி பெற்றாங்க. நாங்கள் இந்த வேளையில் உங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதில் ரசிகர் எங்களுக்கு என்ன கூற விரும்புகிறீர்கள்? இந்த போட்டியிலே வெற்றியீட்டிய ஜோகஸ் அணியினருக்கு ரியாஸ் போன்றவர்கள் எமது அணியிலே இடம்பெற்றிருந்தார்கள். அதே போன்று ஹலீமும் எங்களுக்கு இந்த போட்டியை கொள்கின்றோம். ஆமாம் விஸ்வநாத் அவர்களே, உண்மையிலே இந்த 2020 வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறார்கள். இவர்களின் அர்ப்பணிப்பை பற்றி நீங்கள் என்ன கூற விரும்புகின்றீர்கள்?
நிச்சயம் போட்டியில் இடம்பெற்றிருந்தார்கள். அதே போன்று இந்த போட்டியை நடத்துவதற்கு எமது கழகமும் மற்றும் ஏற்பாட்டு குழுவும் இந்த நோன்பு காலங்களிலே ஆரம்பத்தில் இருந்து இரு போட்டிகளுக்கும் இணை அனுசரிக்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். உங்களும் வீரர்களை உற்சாகப்படுத்திய அணியின் தலைவர் நுபைஸ் அவர்களை வருகை தருமாறு நாங்கள் அன்போடு தயவு செய்து அந்த அஸ்வாத் டிக்டாக் எல்லாம் போட்டுவிடுவோம். أعوذ بالله من الشيطان الرجيم. நீங்கள் இந்த நேரத்திலே திருநாள் இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம் என்று கூறியிருந்தார். அடுத்த விடயமாக உங்களுடைய வாக்குகளை அளித்து உங்களுக்காக உண்மையான இறுதிப் போட்டியின் பரிசளிப்பு நிகழ்வு இப்பொழுது இடம்பெற இருக்கின்றது. மாஸ்டர் பிளாஸ்டர் அணியின் தலைவர் நுபைஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த வெற்றி கிண்ணத்தை எமது அனைத்து நல்லவங்களுக்கும் இந்த வேலையிலே எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் இந்த வேலையிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த 2026ஆம் ஆண்டில் கேபிஎல் சுற்றின் ஜாம்பவான்களாக ஜெயித்த போகஸ் அணியினரை ஆண்டியோடு பாராட்டுகின்றோம். நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் அதேபோன்று கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் அவர்களை உடனடியாக ஆட்ட நாயகன் விருதை பெற்றுக் கொள்கிறார் மௌலவி கலாம் அவர்கள். அடுத்து விருதினை தட்டி செல்கின்றார் 13வது வைத்துக் கொண்டிருக்கிறார். அடுத்து விருதினை தட்டி செல்கின்றார் யோகேஷ் அணியின் அதிரடி இலங்கை முகைஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்த விருதினை இகிசான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.